வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 8வது ஊதியக்குழு ஃபிட்மென்ட் ஃபேக்டர், ஹெச்ஆர்ஏ, டிஏ, காப்பீடு, சம்பளம் அனைத்திலும் அதிரடி உயர்வு குறித்த புதிய அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 7வது ஊதியக்குழுவின் சூத்திரம் 8வது ஊதியக்குழுவிற்கும் பொருந்துமா? ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எந்த அளவில் இருக்கும்? ஊதிய மேட்ரிக்ஸ், ஊதிய நிலைகளை இணைப்பதற்கான சாத்தியக்கூறு உள்ளதா? இந்த முறை சம்பளத்தை தீர்மானிக்க புதிய பே மேட்ரிக்ஸ் உருவாக்கப்படாது. 7வது ஊதியக்குழுவின் போது உருவாக்கப்பட்ட சூப்பர் ஹிட் பே மேட்ரிக்ஸ் 8வது சம்பள கமிஷனிலும் அடிப்படையாக இருக்கும். மத்திய அரசு ஊழியர்களுக்கும் ஓய்வூதியதாரர்களுக்கும் கடந்த சில மாதங்கள் மிகவும் முக்கியமானவையாக இருந்துள்ளன. அடுத்த சில மாதங்களும் அவர்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். ஏனெனில் தினம் தினம் 8வது ஊதியக்குழு பற்றிய பல பிரத்யேக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த முறை உங்கள் சம்பளத்தை தீர்மானிக்க புதிய பே மேட்ரிக்ஸ் உருவாக்கப்படாது. 7வது ஊதியக்குழுவின் போது உருவாக்கப்பட்ட சூப்பர் ஹிட் பே மேட்ரிக்ஸ் 8வது சம்பள கமிஷனிலும் அடிப்படையாக இருக்கும் என வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் புதிய தரவு மற்றும் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் சேர்க்கப்படும். இது சம்பளத்தில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். 7வது ஊதியக்குழுவின் சூத்திரம் 8வது ஊதியக்குழுவிற்கும் பொருந்துமா? பே மேட்ரிக்ஸ் என்பது மத்திய அரசு ஊழியர்களின் சம்பளத்தை தீர்மானிப்பதற்கான மிக முக்கியமான கருவியாகும். 7வது ஊதியக்குழு ஒரு விரிவான மற்றும் தர்க்க ரீதியான சம்பள மேட்ரிக்ஸை அறிமுகப்படுத்தியது. இது பல்வேறு சம்பள பேண்டுகள் மற்றும் கிரேட் பேஸின் சிக்கலான முறையை எளிதாக்கிறது. இப்போது வரும் பிரத்யேக தகவல்களின்படி 8வது ஊதியக்குழுவிற்கு முற்றிலும் புதிய மேட்ரிக்ஸை உருவாக்குவதற்கு பதிலாக தற்போதுள்ள 7வது ஊதியக்குழுவின் ஊதியக்குழுவை முன்னோக்கி எடுத்துச் செல்ல வாய்ப்புகள் உள்ளன. 7வது ஊதியக்குழுவின் போது தயாரிக்கப்பட்ட 18 நிலை ஊதியக்குழுவின் அமைப்பு டாக்டர் ஐக்ராய்டு சூத்திரத்தை அடிப்படையாக கொண்டது. இந்த முறை இந்த மேட்ரிக்ஸில் தரவு மட்டுமே புதுப்பிக்கப்படும். அதாவது புதிய ஃபிட்மென்ட் ஃபேக்டர் மற்றும் திருத்தப்பட்ட குறைந்தபட்ச ஊதியம் ஆகியவை தரவுகள் மட்டும் புதுப்பிக்கப்படும். 7வது ஊதியக்குழுவின் பே மேட்ரிக்ஸ் டாக்டர் வாலஸ் ஐக்ராய்டு சூத்திரத்தின் அடிப்படையில் உள்ளது. இந்த சூத்திரம் ஒரு சராசரி இந்தியரின் ஊட்டச்சத்து தேவைகளின் அடிப்படையில் குறைந்தபட்ச ஊதியத்தை தீர்மானிக்க உதவுகிறது. குறைந்தபட்ச ஊதியம் இந்த சூத்திரத்தின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிறது. பின்னர் ஊதியக்குழுவின் பல்வேறு நிலைகளை அதற்கேற்ப உருவாக்கப்படுகின்றன. இப்போது ஊதியக்குழுவின் அடிப்படை அமைப்பு அப்படியே இருக்க வாய்ப்புள்ளது. ஃபிட்மென்ட் ஃபேக்டரில் தான் மிகப்பெரிய மாற்றம் இருக்கும். ஃபிட்மென்ட் ஃபேக்டர் பழைய அடிப்படை ஊதியத்துடன் பொருத்தப்பட்டு புதிய அடிப்படை ஊதியம் தீர்மானிக்கப்படுகின்றது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் எந்த அளவில் இருக்கும்? 8வது ஊதியக்குழுவில் ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 to 2.86 என்ற வரம்பில் நிர்ணயிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.92 நிர்ணயிக்கப்பட்டால் தற்போதைய குறைந்தபட்ச அடிப்படை சம்பளம் ரூபாய் 18,000. புதிய அடிப்படை சம்பளம் 18,000 பெருக்கல் 1.92 ரூபாய் 34,560 அதிகரிக்கும். இது குறைந்தபட்ச சம்பளத்தில் ரூபாய் 16,560 நேரடி அதிகரிப்புக்கு வழிவகுக்கும். இருப்பினும் இறுதி முடிவு அரசாங்கத்தின் ஒப்புதலை பொறுத்தது. இது அடிப்படை ஊதியம் மட்டுமே. அகவிலைப்படி வீட்டு வாடகை கொடுப்பனவு, பயண கொடுப்பனவு மற்றும் பிற கொடுப்பனவுகளும் இதில் சேர்க்கப்படும். இது மொத்த சம்பளத்தை இன்னும் அதிகரிக்கும். ஊதிய மேட்ரிக்ஸில் ஊதிய நிலைகளை இணைப்பதற்கான சாத்தியக்கூறு. 8வது ஊதியக்குழுவில் இருக்கக்கூடிய மற்றொரு முக்கியமான மாற்றம் ஊதிய நிலைகளின் இணைப்பு ஆகும். தற்போது ஊதிய மேட்ரிக்ஸில் மொத்தம் 18 நிலைகள் உள்ளன. அரசு சில நிலைகளை ஒன்றிணைத்து கிரேடுகளின் எண்ணிக்கையை குறைத்து பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு செயல்முறைகளை எளிதாக்கலாம் என்று தகவல்கள் கூறுகின்றன. இது சம்பள அமைப்பை மிகவும் எளிமையாகவும் வெளிப்படையாகவும் மாற்றும். இணைப்பு எவ்வாறு நிகழும்? ஆரம்ப 6 நிலைகளை 3ஆக இணைக்கலாம். எடுத்துக்காட்டு லெவல் 1+2 புதிய லெவல் A, லெவல் 3+4 புதிய லெவல் B, லெவல் 5+6 புதிய லெவல் C என்ற முன்மொழிவு உள்ளது. இது நடந்தால் கீழ்நிலை ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தில் உடனடியாக பெரிய ஏற்றம் ஏற்படலாம். மேலும் பதவி உயர்வுக்கான பாதையும் எளிதாக்கலாம். HRA மற்றும் TAவிலும் மாற்றங்கள் இருக்கும். புதிய சம்பள ஆணையத்தில் HRA அதாவது வீட்டு வாடகை கொடுப்பனவு மற்றும் TA
பயண கொடுப்பனவு தொடர்பான திருத்தங்களும் சாத்தியமாகும். சம்பள அதிகரிப்புடன் புதிய அடிப்படை ஊதியத்தில் HRA கணக்கிடப்படும். இதன் காரணமாக இந்த கொடுப்பனவும் அதிகரிக்கலாம். சில வகைகளில் TAயின் தொகை மற்றும் தகுதி அடுக்குகளை ஆணையம் மாற்றக்கூடும். வீட்டு வாடகைப்படி விகிதங்களை நகரங்களின் வகைகள் XYZ மற்றும் தற்போதைய பணவீக்க அளவை கருத்தில் கொண்டு ஆணையம் திருத்தலாம். பயணப்படியும் தற்போதைய சூழ்நிலைக்கு ஏற்ப திருத்தப்படலாம். ஊழியர்களுக்கான காப்பீட்டுத் தொகை திருத்தப்படும். அரசு பணியின் போது ஊழியர் இறந்தால் அளிக்கப்படும் தற்போதைய காப்பீட்டுத் தொகை மிகவும் குறைவாக உள்ளது. இது புதிய ஊதிய ஆணையத்திலும் பரிசீலிக்கப்படலாம். ஊழியர்களின் குடும்பத்திற்கு சிறந்த நிதி உதவி கிடைக்கும் வகையில் அரசு காப்பீட்டுத் தொகையை அதிகரிக்கலாம். புதிய ஊதியக்குழு எப்போது அமலுக்கு வரும்? அரசு இன்னும் 8வது ஊதிய ஆணைய உறுப்பினர்களின் நியமனம் பற்றி அறிவிக்கவில்லை. குழு அமைக்கப்பட்டு பரிந்துரைகள் அளிக்கப்பட்டு அதன் பிறகு அரசாங்க ஒப்புதல் கிடைத்தவுடன் இது அமலுக்கு வர வேண்டும். 2026ஆம் ஆண்டின் மத்தியில் அல்லது ஜனவரி 2027 முதல் புதிய ஊதிய குழு அமலுக்கு வரலாம் என கூறப்படுகின்றது. எனினும் ஜனவரி 1, 2026 முதல் அதன் நன்மைகளுக்கான அரியர் தொகை கிடைக்கும். மேலும் இது போன்ற முக்கிய தகவல்களுக்கு நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற முக்கியமான தகவல் உங்களை வந்து சேரும். நன்றி.